வணக்கம் பிரவீன்குமார். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சர்வைக்குளம் மீனவ கிராமத்தில் ஒரு 250 விசைப்படகுகள் மூலமாக மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இந்த மீனவர்கள் அதாவது தங்குகடல் மீன்பிடிப்புக்கு செல்லக்கூடியது வழக்கம். இதனால் இவர்கள் 31ஆம் தேதி அவர்கள் தங்குகடல் மீன்பிடிப்பிற்காக இவர்கள் சென்றுள்ளார்கள். இந்த படகானது அதாவது திருச்செந்தூருக்கு கிழக்கே ஒரு 30 நாட்டு மைல் தொலைவில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த மீன்பிடி படகானது திடீரென பழுதாகி அந்த கடலில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனே இதை குறித்து அந்த தகவல்களை மற்ற மீனவர்களுக்கு, அருகில் உள்ள மீனவர்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். அதன் பேரில் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மீன்பிடி அந்த படகை அவர்கள் மீட்டு அவர்கள் தங்களது படகுகள் மூலமாக அவர்களை மீட்டு கொண்டு அவர்கள் கரைக்கு சேர்த்து வந்துள்ளார்கள். இந்த படகானது தழுகுளத்தை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவருக்கு சொந்தமான செவில் வலை விசைப்படகு ஆகும். இந்த படகில் மொத்தம் 6 பேர் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளார்கள். இந்த மீன்பிடி அந்தோணிராஜ் என்பவர் கரையில் இருக்கிறார். அவர் மீன்பிடிக்க செல்லவில்லை. அவருடைய படகில் 6 மீனவர்கள் சென்றுள்ளார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த படகு மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த படகை இப்பொழுது வேறொரு படகுகள் மூலமாக மற்றொரு படகு மூலம் அந்த மூழ்கிய படகையும் இழுத்து வருகிறார்கள். நல்வாய்ப்பாக எந்த மீனவர்களுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருந்து அவர்களை கரைக்கு இழுத்து வரும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு 9 மணி அளவில் தான் வந்து சேர்வார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அவர்களை எதிர்பார்த்து உறவினர்கள் அனைவரும் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற அவ்வப்போது இதுபோன்று மீன்பிடி படகுகள் சேதமடைவதும் இதுபோன்று கடலில் மூழ்குவதுமாக தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை மீட்பதற்கு கடலோர காவல்படை இருந்தாலும் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதாக கூறப்படுகிறது. அந்த அருகில் உள்ள மீனவர்களே இவர்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள். எனவே இவர்களை இதுபோன்ற சூழ்நிலை இவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மீனவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் எழுந்துள்ளது பிரவீன்குமார்.